அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகு மாணவ மாணவிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, சென்ற பாடத்திலே நாங்கள் ஹதீஸ் ஜிப்ரீல் என்று வர்ணிக்கப்படக்கூடிய பைனமா நஹ்னு ஜுலூசுன் ஐந்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஹதீஸிலே வந்த முதல் விடயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்த மனிதர் கேட்ட கேள்விக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பதிலில் கடைசி பதிலாகிய வதுகீமஸ் ஸலா வதஹுஜ்ஜல் பைத் என்ற விளக்கத்தை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று வந்த மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இரண்டாவது ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார். ஃபஅக்பிர்னி அனில் ஈமான், ஈமான் என்றால் எனக்கு என்ன என்று சொல்லித் தாருங்கள், அறிவித்து தாருங்கள் என்ற கேள்விக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் துஅ்மின பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுதல், வ மலாயிகத்திஹி, அவனுடைய மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல், வகுதுபிஹி, அவனுடைய வேதங்களை கொண்டும், வருசுலிஹி, அவனுடைய ரசூல்மார்களை கொண்டும், வல் யௌமில் ஆஹிரி, கியாமத்து நாளை கொண்டும் ஈமான் கொள்ளுதல். அதே போன்று வதுமின பில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி, அல்லாஹின் மூலமாகவே நலவு கெடுதிகள் நடக்கிறது, அவனுடைய கலா கதிரின் பிரகாரமே நடக்கிறது என்று ஈமான் கொள்ளல் என்ற பதிலை சொல்ல வந்த மனிதர் கால சொன்னார், சதக்த, உண்மை உரைத்தீர் என்ற பதிலை சொன்னார். எனவே இந்த வாசகத்தில் வந்த முதலாவது அன் துஅ்மின பில்லாஹி வ மலாயிகத்திஹி, அல்லாஹ்வையும் அவனது மலக்குமார்களையும் கொண்டு ஈமான் கொள்ளுதல் என்ற விடயத்தை நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம். ஆகவே ஈமான் என்று வருகின்ற பொழுது அதற்கு லுகத்திலே சொல்லுவார்கள் அத்தஸ்தீக்கு வல் இக்ரார், உண்மைப்படுத்துதல், ஏற்றுக்கொள்ளுதல் என்ற கருத்தை இமாம்கள் சொல்கிறார்கள். மார்க்கத்தின் அடிப்படையில், ஷரீஅத்தின் அடிப்படையில் பார்க்க போனால் அல் இஅ்திகாது பில் கல்ப், உள்ளத்தால் உறுதி கொண்டு, வ இக்ராருன் பில் லிசான், நாவால் அதனை மொழிய வேண்டும், வல் அமலு பில் ஜவாரி, உறுப்புகளால் அதனுடைய அமல்களை செயற்படுத்த வேண்டும். எனவே இந்த ஈமானை பற்றிய ஒரு விளக்கத்தை நாங்கள் முதல் பாடமாகிய கலிமது ஷஹாதாவிலே பார்த்திருக்கின்றோம். அதை பற்றிய மேலதிக விளக்கங்கள் இந்த இடத்திலே தேவைப்படாது என்று கருத்தில் கொண்டு நாங்கள் ஒரு சிறு குறிப்புகளோடு நாங்கள் மலக்குமார்களை பற்றிய ஈமான் கொள்ளுதல் எவ்வாறு அமைய வேணும் என்ற விடயத்திற்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். எனவே உண்மையாகவே இந்த ஹதீஸிலே பார்க்க போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆரம்பமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் அனைத்தும் உறுப்புகளின் மூலமாகவும் செல்வங்களின் மூலமாகவும் சம்பந்தப்பட்ட அமலாகவே இருக்கிறது. ஆனால் இரண்டாவதாக கேட்கப்பட்ட கேள்வி ஃபஅக்பிர்னி அனில் ஈமான், ஈமான் என்றால் என்னவென்று எனக்கு அறிவித்து தாருங்கள். எனவே ஈமான் என்று வருகின்ற பொழுது நம்பிக்கை கொள்ளுதல், இறை விசுவாசம் வைத்தல் என்பது உள்ளங்களோடு சம்பந்தப்பட்ட அமலாகும். முதலாவதாக நபி அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட கேள்வி அக்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன? இரண்டாவது கேள்வி ஃபஅக்பிர்னி அனில் ஈமான், ஈமானை பற்றி எங்களுக்கு அறிவித்து தாருங்கள். எனவே இந்த இடத்தில் இஸ்லாத்திற்கும் ஈமானுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் என்று பார்க்க போனால், இஸ்லாத்திற்கு இமாம்கள் சொல்கிறார்கள் வலைவிலக்கணம், அல் இஸ்லாமு ஹுவ இல்ஹாருல் ஹுதூஇ லிஷ்ஷரீஅ வல்திஸாம் மா ஜாஅ பிஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் இன்த ரப்பிஹ், அதாவது ஷரீஅத் எதை எங்களுக்கு சட்டங்களாக தந்ததோ அந்த சட்டங்களுக்கு அடிபணிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து கொண்டு வந்த அனைத்து விடயங்களையும் எடுத்து நடத்தல் என்ற வரைவிலக்கணத்தை சொல்கிறார்கள். இவ்வாறு பல இமாம்கள் இஸ்லாத்திற்கு பல வகையான தஅரீஃபாத்துக்களை முன்வைக்கிறார்கள். அவைகளிலே ஒரு தஅரீஃபை தான் நாங்கள் இந்த இடத்திலே பார்த்திருக்கின்றோம். ஆனால் நாங்கள் ஈமானை பொறுத்தவரை அதனை பார்க்க போனால் அல் அமாலுல் பாத்தினா அல்லது அல் அமாலுல் கல்பியா என்று சொல்லலாம். உள்ளங்களோடு சம்பந்தப்பட்ட அமல். முன்னால் கேட்கப்பட்ட கேள்விக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த பதிலிலே தொழுகை, ஜகாத், இது போன்ற விடயங்கள் எல்லாம் உறுப்புகள், அதே போன்று செல்வங்களால் செய்யப்படக்கூடிய அமலாக பார்த்தாலும் இந்த ஈமானை பொறுத்தவரையில் அல் அமாலுல் கல்பியா, உள்ளத்தின் மூலமாக இறை விசுவாசம் கொண்டு செய்யப்படுகின்ற அமலாகவே அனைத்தும் கருதப்படுகிறது. ஆகவே அன் துஅ்மின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி என்று சொல்லப்பட்ட அதிலே 6 விடயங்களும் உசூலுல் ஈமான், ஈமானினுடைய அடிப்படைகள் என்று இமாம்கள் சொல்கிறார்கள். யார் இந்த அடிப்படைகளை மறுக்கின்றார்களோ அவர்கள் வழி தவறிவிட்டார்கள், வழிகட்டவர்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துன் நிசா 136 வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி வல் கிதாப் அல்லதி நஸ்ஸல அலா ரசூலிஹி வல் கிதாப் அல்லதி அன்ஸல மின் கப்ல் வ மன் யக்ஃபுர் பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிர் ஃபக்த் ضل ضلالا بعيدا. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வையும் அவனது ரசூலையும் அதே போன்று அவனால் அனுப்பப்பட்ட வேதங்கள், அவனால் இறக்கி வைக்கப்பட்ட வேதங்கள், மலக்குமார்கள், கியாமத்துடைய நாளுகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். யாரெல்லாம் அதை ஈமான் கொள்ளாமல் நிராகரிக்கின்றார்களோ ஃபக்த் ضل ضلالا بعيدا, அவர்கள் நிராகரித்து வழிகேட்டில் வெகு தூரம் சென்று விட்டார்கள் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான்.
ஆகவே அந்த வகையில் முதலாவதாக அன் துஅ்மின பில்லாஹ், அல்லாஹ் தஆலாவை கொண்டு ஈமான் கொள்ள என்றால் அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், அவனை இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்றான், அவனை விட எஜமானன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அதே போன்று அவனுடைய சிஃபாத்துக்கள், அவனுக்கு வாஜிபான சிஃபாத்துக்கள், முஸ்தஹீலான சிஃபத்துக்கள், அல்லாஹுக்கு தகுதியாக எந்த சிஃபத்துக்களை அவனுக்கு வைக்க வேண்டுமோ அந்த சிஃபத்துக்களை வைத்து அல்லாஹ் ஒருவன் இந்த உலகத்திலே இருக்கிறான், அவன் எப்படி இருக்கிறான் என்ற விடயத்தில் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத ஒரு விடயம். எனவே அல்லாஹ் இருக்கிறான், அவனை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான், அஸ்மாஉல் ஹுஸ்னா 99 திருநாமங்களுக்கும் அவனே சொந்தக்காரன் என்ற விடயத்தை நாங்கள் மனதால் உறுதி கொண்டு நாவால் மொழிவதே ஈமான் கொள்ளுதல் என்ற விளக்கத்தை அல்லாஹ்வுடைய விடயத்திலே இமாம்கள் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹை பற்றிய ஈமான் கொள்ளுதல் என்ற விடயத்தை சென்ற பாடத்தை நாங்கள் பார்த்துகின்றோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் இரண்டாவதாக செல்கின்றோம். அல் ஈமானு பில் மலாயிகா, மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல். ஆகவே அன்புக்குரிய மாணவ மாணவிகளே, அன்பு சகோதர சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த மலக்குமார்களை மனிதனுடைய கண்களுக்கு புலன்படாதவாறு படைத்துள்ளான். ஆனாலும் நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உண்மையான தோற்றத்தில் கண்டதாக சில ஹதீதுகளிலே பதிவாக இருக்கின்றது. எனவே இந்த மலக்குமார்கள் ஒளியினால் படைக்கப்பட்டுள்ளார்கள் என்று ஹதீதுகளை எங்களுக்கு பார்க்கலாம். ஹுலிகத்தில் மலாயிகா மினன் நூர், மலக்குமார்கள் எல்லாம் ஒளியினால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மலக்குமார்கள் அல்லாஹுக்கு எப்பொழுதுமே மாறு செய்யாதவர்கள். லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு எதை ஏவுகின்றானோ அந்த ஏவலுக்கு மாறு செய்யாதவர்கள். வயஃஅலூன மா யுமருன், அல்லாஹ் அவர்களுக்கு எதை ஏவுகின்றானோ அந்த ஏவும் விடயத்தையும் அவர்கள் செய்யக்கூடியவர்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் எங்களுடைய மனதிலே ஈமான் கொண்டு அவர்களை நம்ப வேண்டும். எனவே இந்த மலக்குமார்கள் என்ற சமூகம் அல்லாஹ்வை எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சமூகமாகவே கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் எவராலும் கணக்கிடவும் முடியாது, மட்டிட்டும் சொல்லவும் முடியாது. அந்த வகையில் மலக்குமார்களின் எண்ணிக்கையை பற்றி பின்வரும் ஹதீஸ் உணர்த்துகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. அல் பைத்துல் மஅமூர் ஃபிஸ் ஸமாஇஸ் ஸாபிஆ, பைத்துல் மஅமூர் 7ஆம் வானத்திலே இருக்கிறது. யதுகுலுஹு குல்ல யௌமின் அல்ஃப் மலக், ஒவ்வொரு நாளும் அந்த பைத்துல் மஅமூருக்கு 1000 மலக்குகள் சென்று வருகிறார்கள். அந்த பைத்துல் மஅமூருக்கு சென்ற மலக்குகள் சும்ம லா யஊதுன இலைஹி ஹத்தா தகூம ஸாஆ, ஒரு தடவை அந்த பைத்துல் மஅமூருக்கு சென்றால் திரும்பி சென்றதன் பின்னால் கியாமத்து நாள் வரை அந்த ஏற்கனவே வந்த அந்த மலக்குமார்கள் மீண்டும் அந்த பைத்துல் மஅமூருக்கு வருவதில்லை. ஆனால் இந்த ஹதீஸ் உணர்த்துகிறது யதுகுலுஹு குல்ல யௌமின் அல்ஃப் மலக், ஒவ்வொரு நாளும் 1000 மலக்குகள் வருகிறார்கள். யார் இன்று 1000ஆக வந்தார்களோ நாளை அவர்களுக்கு வர முடியாது, மறுநாளும் வர முடியாது. கியாமத்து நாள் வரங்காட்டிலையும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரே ஒரு சான்ஸ், ஒரே ஒரு தடவை தான் அந்த பைத்துல் மஅமூருக்கு செல்ல முடியும். என்றால் ஒவ்வொரு நாளும் 1000 மலக்குகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அனைத்து மலக்குமார்களும் ஒவ்வொரு நாளும் புதிதாக வருகிறார்கள். ஏற்கனவே வந்தவர்கள் அங்கே இடத்துக்கு வருவதில்லை, புதிதாக ஆட்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இப்படி பார்க்கின்ற பொழுதும் மலக்குமார்களின் எண்ணிக்கை எங்களால் மட்டிட முடியாத அளவுக்கு இருக்கின்றார்கள். அல் பைத்துல் மஅமூர் என்பது கஅபத்துல்லாஹ்வுக்கு நேராக 7ஆம் வானத்தில் இருக்கின்ற ஒரு ஆலயம், ஒரு மஸ்ஜித் என்று கூட சொல்லலாம். அதே போன்று கண்ணியமிகு மாணவ மாணவிகளே, அல்லாஹு தஆலா சில மலக்குமார்களை சில பொறுப்புகளுக்கு நியமித்துள்ளான். உதாரணமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா வஹிக்கு பொறுப்புதாரியாக நியமித்தான். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் மலைக்கு பொறுப்புதாரியாக, இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர் ஊதுவதற்கு பொறுப்புதாரியாக, முன்கர் வ நகீர் அலைஹிஸ்ஸலாம் கபரில் கேள்வி கணக்கு கேட்கும் பொறுப்பாளராக, ரகீப் வ அதீத் நன்மை தீமைகளை எழுதும் பொறுப்புதாரியாக, மலக்குல் மௌத் உயிர்களை கைப்பற்றும் பொறுப்புதாரியாக, இவ்வாறு அல்லாஹு தஆலா பல வகையான பொறுப்புகளை கொடுத்து மலக்குமார்களை நியமித்துள்ளான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வை இரவு பகலாக தஸ்பீஹ் செய்வதற்கென்று மலக்குமார்களில் ஒரு கூட்டம் யுஸப்பிஹூனல் லைல வன்னஹார், அவர்கள் இரவும் பகலாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார்கள். அது மட்டுமா, அல்லாஹு தஆலா இன்னும் சிலரை அல்லாஹு தஆலா எந்த வகையில் நியமித்திருக்கின்றான் என்றால், குர்ஆனுடைய மஜ்லிஸ்களும் ஸிக்ருடைய ஸலவாத்துகளும் ஓதப்படுமாயின் அதில் கலந்து கொள்வதற்கென்று சில மலக்குமார்கள் கூட்டம், சுவனவாசிகளுக்கு சலாம் சொல்வதற்கென்று ஒரு கூட்டம், வல் மலாயிகா யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி
குல்லி பாபின் சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும் என்ற ஆயத்தினூடாக அல்லாஹு தஆலா அந்த வாசகத்தை உணர்த்துகின்றான். அது மட்டுமல்லாமல் கியாமத்து நாளில் முஃமின்களை சந்திக்கும் ஒரு மலக்குமார்கள் கூட்டம் வத்ததலகாஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அந்த சுவனவாசிகளை சந்திப்பார்கள். இவ்வாறு நாம் அறிந்திடாத பல பொறுப்புகளுடன் அல்லாஹு தஆலா மலக்குமார் என்ற சமுதாயத்தை வைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறான் என்ற விடயத்தை நாங்கள் மனதால் ஈமான் கொண்டு அதை எங்களுடைய வாழ்க்கையிலே அமல்படுத்துவது ஒவ்வொரு முஃமினுடைய முஸ்லிமுடைய கட்டாய கடமை என்பதை அகீதாவுடைய விடயத்திலே எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். ஆகவே கண்ணியமிகு மாணவ மாணவிகளே, முதலாவதாக இந்த விடயத்தில் நாங்கள் அல்லாஹு தஆலாவை அவனுடைய சிஃபாத்துக்கள் அவனுடைய சக்திகளை கொண்டு வல்லமைகளை கொண்டு அல்லாஹ்வின் நாட்டங்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அந்த மலக்குமார்கள் சமூகம் ஒன்று இருக்கிறது. நாங்கள் கண்களால் அவர்களை காணாவிட்டாலும் மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டால் நாங்கள் அதை இறை விசுவாசத்திற்காக ஈமான் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்று நடக்க வேண்டும். அவர்களை நாங்கள் கண்ணால் காணவில்லை, கண்களால் கண்டால் தான் நம்புவோம் என்று எங்களால் எப்பொழுதும் வாதிட முடியாது. எங்களுடைய ஈமானில் பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும், அகீதாவில் சீர்குலைந்துவிடும். எனவே இஸ்லாம் காட்டி தந்த பிரகாரம் அதனை முறைப்படி ஏற்றி ஈமான் கொண்டு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் அவனது அன்பையும் அருளையும் சொரிந்தல்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.